வாழைப்பூ வச்சு துவையல் பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வாழைப்பூ ஒரு கப் எடுத்துக்கணுங்க. காஞ்ச மிளகாய் 3, பூண்டு 2 பல்லு, புளி கொஞ்சம் எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. தேங்காய் 2 சில்லு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க. சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கணும். வாழைப்பூவை இந்த மாதிரி இட்லி கொப்பரையிலையோ இல்லைன்னா ஸ்டீமர்லேயோ வச்சு இப்படி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இதுலேயே வெந்துடும். இட்லி வேக வைக்கிற நேரம் அளவில் வச்சா கூட போதும், சூப்பராக வெந்து வந்துடும். வாழைப்பூ வேக வச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் காஞ்ச மிளகா, புளி, பூண்டு இது 3ஐயும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வேக வச்ச வாழைப்பூவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இது நல்லா வதங்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ஐயுமே வறுத்து எடுத்துடணுங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க. இது கூட இந்த தேங்காயமும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கணுங்க. மிக்சி ஜாரில் இந்த காஞ்ச மிளகா, புளி, பூண்டு இதை சேர்த்துப்போங்க. இது கூட இந்த தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் சேர்த்துப்போம். இது கூட இந்த வேக வச்சு வதக்கி எடுத்த வாழைப்பூவையும் சேர்த்துப்போம். சால்ட் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க. வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை தாளிச்சிடுவோம். தாளிச்சாச்சு. இது இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் இப்படி தாளிக்கிற சட்னி நல்லா இருக்குங்க. இது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வாழைப்பூ துவையலாவும் எடுத்து வச்சு சாதத்துலேயும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.